ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய வராகி உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதோ அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு மிகவும் முக்கியமான முடிவினை இன்று நான் ஒன்றை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். தங்கமே, உனக்கான பதிலை தர வந்திருக்கின்ற உன் தாயானவள் என்னை நீ தள்ளி விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் அம்மா தருகின்ற வாக்கில் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஆனால் நிச்சயமாக நான் உன்னை தேடி வருவதற்கான பலன் உனக்கு கிடைத்துவிடும். நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் தினமும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. என் தங்கமே, அதில்தான் என்னுடைய சந்தோஷமும் இருக்கின்றது. உன் தாயானவள் எனக்கு அந்த சந்தோஷத்தை நீ கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் என் குழந்தையே, இந்த வராகி உன்னை காண வரும்பொழுதெல்லாம் நீ நிச்சயமாக என்னை தள்ளி விட்டு விடாதே. என் பிள்ளையே, குறிப்பாக இன்று உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் தங்கமே, உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னிடத்திலே நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உனக்கு அவர்களை விட்டால் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. தன்னுடைய உலகம் என்று யாரை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களிடத்தில் இருந்தே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. இதை எப்படி வெளியில் சொல்வது? நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தெளிவாகும்? எப்படி இதிலிருந்து வெளிவருவது என்று என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். நமக்கு இது போன்ற ஒரு கஷ்டம் வரும் என்று கனவிலும் நினைத்தது கிடையாது. உயிருக்கு உயிரான உறவு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள், நமக்கு துரோகத்தை செய்துவிட மாட்டார்கள் என்றல்லவா நினைத்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல இருந்து விட்டார்களே என்று என் பிள்ளையினுடைய மனது ஆனது அங்கே வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையின் கண்ணீரை நான் துடைப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ கண்ணீர் சிந்துவதை தவிர உனக்கு வேறு வழி ஏதும் தோன்றவில்லையா? என் குழந்தையை நிச்சயமாக தெளிவாக புரிந்துகொள். முதலில் மன்னிக்க கூடிய தவறு, மன்னிக்க முடியாத தவறு என்று இரண்டு இருக்கின்றது. மன்னிக்க கூடிய தவறாக இருக்கும் பட்சத்தில் சற்று இந்த விஷயத்தை நீ ஆற போட்டு சிந்திக்கலாம். உன்னுடைய மனதிற்கு தெரியும் அல்லவா, இது போன்ற விஷயங்களை மன்னிக்க முடியாதா? முடியுமா? இது போன்ற துரோகங்களை ஒருவர் இன்னொருவருக்கு செய்தால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை என்ன முடிவெடுக்கும் என்பதை சிந்தித்து பார். மன்னிக்கவே முடியாத துரோகமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஆறப்போட வேண்டிய அவசியமே கிடையாது. என் பிள்ளையே, நீ உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும். என் பிள்ளையே, இன்னும் சிலருக்கு வாழ்க்கை என்ன சொல்லும் தெரியுமா? இதைவிட கஷ்டமான சூழ்நிலை வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது. அவசரப்பட்டு என்ன முடிவு எடுத்து என்ன பலன்? நாம் தானே அவர்கள் உலகம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, நீ அப்படி நினைப்பாய் அல்லவா? என் குழந்தையே, இது போன்ற ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் எப்பொழுதுமே இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயம், எல்லோருமே தங்களினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும் என்று. அதிலும் யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை தனித்து விட்டாலும் அந்த நேரத்தில் தனித்து நின்று வாழ்க்கையை நீ வாழக்கூடிய தகுதியை பெற்றிருக்க வேண்டும். எப்பொழுதுமே உன்னிடத்தில் இதையேதான் நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உன் வராகி அன்னை சொல்கின்ற வாக்கு இருவருக்குமே பொதுவானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தான் ஏமாற்றுகிறார்களா? நிச்சயமாக கிடையாது. ஆண்கள் பாதி என்றால் பெண்கள் பாதி. இருவருக்கும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலுமே சமபங்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஏமாற்றத்தை தாங்கி நிற்கின்ற உனக்கு ஆறுதல் எப்படி சொல்வது என்று உன் தாயானவள் எனக்கே தெரியவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்து விட்டது. என் தங்கமே, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உண்மையாகவே ஒருவர் உன்னை உயிராக நினைக்கின்றார்கள் என்றால் முதலில் உனக்கு ஏமாற்றத்தை தர விரும்ப மாட்டார்கள்.
அதையும் தாண்டி உனக்கு அவர்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒன்றை மட்டும் செய்து பார். என் பிள்ளையே, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவினை நீ கொடுக்க வேண்டும். தனியாக செல்ல முடியாது, தனியாக வாழ முடியாது என்றெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கு எத்தனையோ பேர் யாரும் இல்லாமல் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அது கஷ்டத்தை கொடுத்தாலும் போக போக அது பழகி விடுவதோடு மட்டுமல்லாமல் அதுதான் உன் வாழ்க்கை என்றாகிவிடும். இதற்காகவா இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம், முன்பே இது போன்று செய்திருக்கலாம் என்று நீ நிச்சயமாக நினைத்து பார்ப்பாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வரும் என்று கனவிலும் நீ நினைத்து பார்த்திராத உனக்கு அம்மா சொல்கின்ற விஷயம் ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நீ கடைசியில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை விட்டு நீ சில தூரம் பிரிந்திருக்க வேண்டும். உண்மையான அன்பு, அந்த அன்பு ஏமாற்றத்தை வேண்டும் என்றே உனக்கு கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் உனக்கு கொடுத்தது என்றால் என் பிள்ளையே, நிச்சயமாக அந்த அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்க விடாது. நீ தனிமையில் இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வரும். உன்னிடத்தில் மன்னிப்பினை நிச்சயமாக மனதார கேட்கும். மீண்டும் இது போன்ற தவறு நடக்காது என்று வாக்குறுதியையும் உனக்கு கொடுக்கும். என் தங்கமே, இது அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான உனக்கொரு வாய்ப்பு. என் தங்கமே, உயிரான உறவு கொடுக்கின்ற ஏமாற்றம் என்பது தன்னுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்ததற்கு சமம். இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்றுதான் அம்மா நானும் விருப்பப்படுகின்றேன். அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை நான் இப்பொழுது துடைப்பதை தவிர அம்மாவிற்கு வேறு எதுவும் தோன்றவில்லை. என் குழந்தையே, என்னை உன்னுடைய தாயாக நினைத்து என்னுடைய மடியில் நீ படுத்துக்கொள். இந்த வராகியானவள் என்றுமே உன்னை அரவணைக்கவும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் காத்து கொண்டிருக்கிறேன். இவை இப்படிதான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளை, அதை எல்லாம் கடந்து வருகின்ற அனுபவங்களில் நீ கற்று தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை தனியாக தான் இருக்கும் என்றால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் தங்கமே, அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த தைரியத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டி அதனை புகட்ட வேண்டும். என் பிள்ளையே, ஆரம்பத்தில் உன்னை பார்க்கின்ற எல்லோருக்கும் ஏளனமாக தோன்றலாம். வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நினைக்கலாம். ஆனால் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முதலில் மன உறுதியோடு இருக்க வேண்டும். மனதிற்குள் முழுமையான தைரியம் இருக்க வேண்டும். உனக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். யார் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நாம் மீண்டும் அவரை வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். அங்கே அடுத்தவர்களுக்கு அடிமையாக அடிபணிந்து வாழ வேண்டும் என்று என் பிள்ளை எப்பொழுதுமே நீ நினைக்காதே. என் தங்கமே, வாழ்க்கை எப்படி தொடங்கியதோ அங்கேயே மீண்டும் வந்து நின்று கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் புதிதாக நீ தொடங்க போகின்ற உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்தது போதும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள். யாருக்காக இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாயோ அவர்கள் உன்னை திரும்பி கூட பார்க்காமல் அவர்களினுடைய சந்தோஷம்தான் முக்கியம் என்று அவர்கள் சென்று விட்டார்கள். உன்னுடைய இத்தனை நாள் கஷ்டங்களுக்கும் எந்த பலனும் இல்லை என்பதை நீ இன்றுதான் புரிந்து கொள்வாய். இன்றில் இருந்தாவது என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்காக வாழ ஆரம்பிக்க வேண்டும். என்றும் உனக்கு உறுதுணையாக உன் தாயானவள் நான் இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய அன்பில் இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும். என்னுடைய அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.